Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிலாகிசம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, போலீஸ் எக்ஸாமில். இந்த ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஷின்ஸ் தான் சிலாகிசம் டாப்பிக்லேருந்து வரும். அதே இது நீங்கள் பேங்க் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயுமே சிலாகிசம்னு கொடுத்து 5 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிலாகிசம் டாப்பிக்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. அதாவது வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம சிலாகிசம்க்கு சால்வ் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் வந்து இந்த 150 ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன டிஃபிகல்ட்டாக உங்கள் சிலாகிசம் கொடுத்தாலும் கொஷின்ஸ் கேட்டாலுமே நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான இந்த ரூல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது சிலாகிசம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கன்க்ளூஷன், அதாவது இந்த கன்க்ளூஷனில் எந்த கன்க்ளூஷன் கரெக்டு, 1 கரெக்டாக 2 கரெக்டாக இல்லை 2 அல்லது 3 கரெக்டாக இல்லை எதுவுமே கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் சிலாகிசம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆல் அப்படின்னு சொல்லி இப்போ ஆல் பென்ஸ் ஆர் பென்சில் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆல் பென்ஸ் ஆர் பென்சில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான். இந்த பென்னுங்கிறது சப்ஜெக்ட்டு, இந்த பென்சில் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி சம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். நோ அப்படிங்கிறது நெகட்டிவாக வருது. ஸோ நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னாலும் ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும்? சம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு பக்கத்தில் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்னு 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 150 ரூலில் என்னன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சப்ஜெக்ட்டுக்கு வந்து 100 வச்சுக்கணும் வேல்யூ. அதோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேர்டுக்கு வந்து 100, அடுத்து இருக்க வேர்டுக்கு வந்து 50 வைக்கணும். இது வந்து ஆல் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலில் வந்து 150. ஓகேவா? அடுத்து சம் அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டுமே 50, சப்ஜெக்டும் 50 ஆப்ஜெக்டும் 50. அடுத்து நோ அப்படின்னு வருது, நெகட்டிவ் வருது அப்படின்னா 100. இது வரும். சம்மும் கொடுத்து நாட் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் சம்மும் இருக்கும் நாட்டும் இருக்கும். இல்லை கன்க்ளூஷனில் சம்மும் இருக்கும் நாட்டும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இருக்க சம்மு, அதாவது ஃபஸ்ட் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு 50, அடுத்து இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 100. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்னா 150, சம்முனா 50, நோனா 100, சம் நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா 50. ஸோ இது நான் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கன்க்ளூஷனை பார்க்கணும். முதல் ஸ்டேட்மெண்ட் 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷனை பார்க்கணும். கன்க்ளூஷன் வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது 2 ரிலேஷன்ஷிப் இதில் வரும். டைரக்ட் ரிலேஷன்ஷிப், இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கண்டிஷனுக்கு போவோம். காமிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள். இதுதான் வந்து சிலாகிசமில் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, மென் ஆர் கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் மென் ஆர் கார். நான் என்ன சொன்னேன்? ஆல் அப்படின்னா என்ன வரும்? 150. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்னா என்னது? 150. சம் அப்படின்னா என்ன வரும்? 50. நோ அல்லது நாட் வந்துச்சு அப்படின்னா 100. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நான் வந்து வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணுவேன்னா இந்த ஆல் அப்படின்னா 100, ஃபஸ்ட் இதுக்கு 100, அடுத்து இருக்க காருக்கு 50. ஓகேவா? 150 வந்துருச்சா? அடுத்து சம்முக்கு வந்து மென் ஆர் கார். சம்மில் இருக்கிறது இந்த மென்னுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? 50 போடணும். அடுத்ததுக்கு 50 போடணும். 50. சம் கண்டிஷனுக்கு 50. அடுத்து நோ வந்து 100. அப்போ இதுவும் 100, இதுவும் 100. புரியுதா உங்களுக்கு? இங்கே சம்மு நாட்டு வந்திருக்கு. சம்மு நாட்டுனா சம்முக்கு வந்து 50, நாட்டு வர்றதுக்கு வந்து 100. நான் இங்கே சொன்னேன் இல்லையா? சம் நாட் வந்துச்சுன்னா 50, 100. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் அதுக்கான வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து நான் சொன்னது வந்து இந்த டைரக்ட் ரிலேஷன்ஷிப், இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ கன்க்ளூஷனை பார்க்கணும். கன்க்ளூஷன்லேருந்து தான் இது டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பா இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்னென்னா
இங்கே கொடுத்துருக்கிறது பென்னு பென்சில். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சே எல்லா கன்க்ளூஷனும் கொடுத்தாங்கன்னா இப்போ எல்லா கன்க்ளூஷனையும் பாருங்களேன், பென்னையும் பென்சிலையும் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பென் பென்சில், அடுத்து பென் பென்சில், அடுத்து பென்சில் பென், எல்லாமே இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. பென்னும் இருக்குது, பென்சிலும் இருக்குது. ஸோ இதுதான் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட், டைரக்ட் ரிலேஷன். அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ரெண்டுமே கன்க்ளூஷன்லையும் வருது அப்படின்னா அது டைரக்ட் ரிலேஷன். இன்டைரக்ட் ரிலேஷன்னா என்னென்னா, இன்டைரக்ட் ரிலேஷனாக இருப்போம் நம்ம மர்ஜ் பண்ணணும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது ஃபஸ்ட்டில், அடுத்ததில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ரிலேட் பண்ணலாமா, சேர்த்து கொண்டு வரலாம் கன்க்ளூஷன். இப்போ கன்க்ளூஷன் பாருங்களேன், ஆல் த ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃப்ளூட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எங்கே வருது, இந்த கண்டிஷன்லேயே வருது. ஸோ அப்போ இது வந்து டைரக்ட் ரிலேஷன். ஸோ ஏன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் ஒரே கன்க்ளூஷன் வருது, அதனால் இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன். அடுத்தது பாருங்களேன், ஆல் த ஹார்மோனியம்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். இந்த ஹார்மோனியம் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஃப்ளூட் எங்கே இருக்குது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இதை கொண்டு வரணும். எப்படி கம்பைன் பண்ணணும்னா காமனான வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இதுலேயும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, இதுலேயும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம், ஹார்மோனியம் ஃப்ளூட்டுக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்டைரக்ட் ரிலேஷன். ஸோ உங்களுக்கு புரியுதா, டைரக்ட் ரிலேஷன்னா மர்ஜ் பண்ண தேவையில்லை, 2-3 ஸ்டேட்மெண்ட்டை மர்ஜ் பண்ணாமையே ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்தே கன்க்ளூஷனை கொண்டு வரலாம். ஆனால் இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ண முடியும்னா 2 ஸ்டேட்மெண்ட்டை மர்ஜ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம ரூலுக்கு போகலாம். ரூல் எப்படின்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரியும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா என்ன, இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா என்ன. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சிலாகிசம் கொடுத்தவொடனே நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கணும், கன்க்ளூஷனுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூஷன் எல்லாத்துக்கும் வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் படி, அதாவது சம்மனா 50-50, ஆல்னா 150, நோனா 100 அப்படின்னு அப்ளை பண்ணதுக்கப்புறமா இங்கே வரணும். கன்க்ளூஷனை செக் பண்ணணும். கன்க்ளூஷன் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பா, டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா ஏன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதே வேர்ட்ஸ் தான் கன்க்ளூஷனையும் வந்துருச்சுன்னா அதுதான் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி இருந்துச்சு, ஓகே டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா எஸ்ஸுக்கு வாங்க. டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கணும். நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தெனாக இருக்கலாம் இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம், ரெண்டுமாவும் இருக்கலாம். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷனாக இருக்கணும். அதுவே டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இல்லை, இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா இங்கே வரணும். இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணணும், 2 ஸ்டேட்மெண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி காமன் வேர்டு, நான் சொன்னேன் இல்லையா அங்கே பார்த்தோட இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற காமன் வேர்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த காமன் வேர்டுங்கிறத என்னன்னு பார்க்கணும். அந்த காமன் வேர்டில் 2 காமன் வேர்டு இருக்குது. ஃபஸ்ட் இதில் 1 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், செகண்ட் இதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்த 2 காமன் வேர்டில் ஏதாவது ஒரு காமன் வேர்டோட வேல்யூ வந்து 100 இருக்கான்னு பார்த்துக்கோம். ஏன்னா நம்ம 100, 50, 50-50ன்னு சொல்லி வேல்யூஸ் அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வேல்யூஸ் வந்து 100 இருக்கணும். ஏதாவது ஒரு வேர்டோட காமன் வேர்டோட வேல்யூ வந்து 100 இருக்கணும். 100 இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷனா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் வந்து சிலாகிசமில் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுற மெத்தட். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். இன்னொன்று இதுக்கு அடுத்து ஒன்று என்னென்னா, இப்போ ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. நெகட்டிவ்னா என்ன, நோ, நாட் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்க்ளூஷனும் நெகட்டிவில் தான் வரணும். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாக வரக்கூடிய வேர்ட்ஸுக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்களே, அந்த கன்க்ளூஷன் கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் கண்டிஷன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது இது வருமா அது வருமா, இது அல்லது அது வரும், அல்லது 1 அல்லது 2மே கரெக்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. நான் அது வர்றப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை மட்டும் நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், 2 ஸ்டேட்மெண்ட்டை ஜாயின் பண்ணி காமன் வேர்டை கண்டுபிடிக்கணும். காமன் வேர்டோட ஏதாவது ஒரு வேல்யூ வந்து 100 இருக்கணும்.
இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் than or equal to கன்க்ளூஷன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் than இருந்துச்சுன்னா ஓகே அந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டு அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சம் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எடுங்க. ஏன்னா இந்த 4 கன்க்ளூஷனில் எது கரெக்டு எது தப்புன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சம்முன்னு கொடுத்துருக்காங்க. சம்முன்னு கொடுத்தா என்ன வேல்யூ வரும், 50-50. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 50-50 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு மட்டும். இல்லை என்னென்ன இருக்குது, மீன்ஸு ரோஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ மீன்ஸும் ரோஸும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வருதான்னு பாருங்கள், வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே பாருங்கள் மீன்ஸும் ரோஸும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வருது. அப்போ இது டைரக்ட் ரிலேஷன்ஷிப். புரியுதா உங்களுக்கு? டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக என்ன இருந்தால் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டு இஸ் கிரேட்டர் than or equal to கன்க்ளூஷன். அதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு வேல்யூஸ் போட்டேன். அப்போ நான் இதுக்கு வேல்யூஸ் போடணுமா? ஏன் நான் இதுக்கு வேல்யூஸ் போடணும்னா இது இந்த ஒன்று மட்டும் இதுக்கு போதும், இந்த கன்க்ளூஷனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும். ஓகேவா, அப்போ ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 150, ஆளுக்கு என்னது 150, சம்முக்கு 50-50. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் than or equal to கன்க்ளூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் மீன்ஸ் அப்படிங்கிற வேல்யூ பார்ப்போம். மீன்ஸ் எவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து கிரேட்டர் than or இருக்கா. ஸோ 100 இஸ் கிரேட்டர் than or equal to 50. ஓகே, 50 விட 100 வந்து பெருசு, ஸ்டேட்மெண்ட் தான் பெருசாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது கரெக்டு. அடுத்து ரோஸுக்கு பார்க்குறோம், 50-50 ஒன்று கிரேட்டர் தானாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன, இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கரெக்ட். புரியுதா, நான் எப்படி உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் செக் பண்ணுறோம், இது டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஸோ இப்போ வேல்யூஸை அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய வேல்யூஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 50 விட 100 கிரேட்டர் than. ஓகே, அடுத்து இதுக்கு செக் பண்ணி இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஓகே ஃபைன், எல்லாமே செக் கரெக்டாக வருது. அப்போ இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஆல் டியூலிப்ஸ் ஆர் ரோஸ். ஆல் டியூலிப்ஸ் ஆர் ரோஸ். ஸோ ஆல்னா என்ன பண்ணுவோம், 100 போடுவோம், இதுக்கு 50 போடுவோம். ஓகேவா, ஸோ இந்த டியூலிப்ஸு ரோஸும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வருதான்னு பாருங்கள். செகண்ட் இதிலே இருக்குது பாருங்கள், ரோஸ் இருக்குது டியூலிப்ஸ் இருக்குது. மாறி வந்தால் பிரச்சனை கிடையாது, ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 2 வேர்டு இருக்கணும். இருக்கா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ அதுவும் என்ன இருக்குது, ஆளுன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 150. ஸோ இது ரெண்டு இப்போ என்ன பண்ணணும், டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. பியும் செகண்டும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் than or equal to கன்க்ளூஷன். இது ரெண்டையும் பார்க்குறோம், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஈக்குவலாக இருக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்க்குறோம், ரோஸ் இங்கே இருக்கா, ரோஸ் இங்கே இருக்குது ரோஸ். ஸோ 100 வந்து கிரேட்டர் தென், இது 50. ஸோ 50 விட 100 கிரேட்டர் தென். ஓகே, ரோஸுக்கு கண்டிஷன் கரெக்டு. அடுத்து டியூலிப்ஸ்க்கு பார்க்குறோம். டியூலிப்ஸ்க்கு பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பாருங்கள், 50 கிரேட்டர் தானா, 100 விட கிரேட்டர் தானா, இல்லை. அப்போ இது தப்பு, இது வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இது கன்க்ளூஷனாக வர முடியாது. புரியுதா உங்களுக்கு, ஆல் ரோஸ் ஆர் டியூலிப்ஸ். ஸோ அந்தந்த வேர்டை தான் நம்ம மேட்ச் பண்ணணும். இது 50 இருக்குது டியூலிப்ஸு, இங்கே டியூலிப்ஸ் 100 இருக்குது. ஆனால் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோவா இருக்கணும், கிரேட்டர் தானா இருக்கணும். இந்த 100 இங்கே வந்துருந்து இந்த 50 இங்கே வந்துருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் இது தப்பு. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து வராது. புரியுதா உங்களுக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், சம் டியூலிப்ஸ் ஆர் லோட்டஸ். சம்னா என்ன வரும், 50-50 வரும். ஓகேவா, டியூலிப்ஸு லோட்டஸ். டியூலிப்ஸு லோட்டஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது லாஸ்ட் கண்டிஷனில் ரெண்டுமே இருக்குது, டியூலிப்ஸு லோட்டஸ். அப்போ இதையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். இதையும் என்ன இருக்குது, சம்மாக இருக்குது, 50-50 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுவும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் than or equal to கன்க்ளூஷனாக மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ டியூலிப்ஸ் 50, இங்கேயும் டியூலிப்ஸ் 50 ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அடுத்து லோட்டஸ் 50 ஈக்குவலாக இருக்குது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இதுவும் கரெக்டு. ஸோ தேர்டும் கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஆல் மீன்ஸ் ஆர் ரோஸ். ஆல் மீன்ஸ் ஆர் ரோஸ். இது என்ன வரும், 100, இது 50 வரும். ஆளுக்கு 150. இல்லை மீன்ஸு ரோஸ் இருக்குது. ஸோ மீன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரோஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா, ஆல் மீன்ஸ் ஆர் ரோஸ். அதே ஸ்டேட்மெண்ட்டை கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ட்ரூவாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆல் அதே கண்டிஷனை கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஆல் மீன்ஸ் ஆர் ரோஸ். அதே இது கன்க்ளூஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கணும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரெண்டு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு. மீன்ஸ் வந்து 100, இங்கேயும் மீன்ஸ் 100. ஸோ ஈக்குவலாக இருக்குது. அடுத்து ரோஸ் 50, ரோஸ் 50 ஈக்குவலாக இருக்குது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதுவும் கரெக்டு.
அப்போது இதில் எது கரெக்ட் அப்படின்னா 1 3 4 இந்த 3 மட்டும்தான் கரெக்ட். 2 வந்து தப்பு. இந்த 2 வந்து மட்டும் கன்க்ளூஷன் வராது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி கொஷின்ஸ் நான் உங்களுக்கு அடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பாருங்கள், 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக கன்க்ளூஷன்லேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள், சம் பில்லோஸ் ஆர் ராட்ஸ். சம்முன்னு என்ன வரும்? 50 50 வரும். ஓகே, பில்லோவும் ராடும் எங்கே வருதுன்னு பாருங்கள். கர்டைன்ஸ் ராடு ஷீட்டு பில்லோ. ஸோ வந்து நமக்கு என்ன வேணும்? பில்லோ வேணும், ராடு வேணும். ஓகேவா? அப்போ இது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். 2 ஸ்டேட்மெண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஸோ எதை ஜாயின் பண்ணால் நமக்கு பில்லோவும் ராடும் வருதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பில்லோ, இங்கே இருக்குது ராடு, இங்கேயும் இருக்குது ராடு. ஓகேவா? ஆனால் பாருங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்ம காமன் வேர்டு என்ன கிடைக்குது? ஷீட்டுன்னு கிடைக்குதா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். காமன் வேர்டு இருக்கணும். ஓகேவா? காமன் வேர்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். பாருங்கள், ஸோ இதில் ஷீட் வந்து காமன் வேர்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஷீட் வந்து காமன் வேர்டு. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூஸ் எல்லாம் போடுங்க. 50னா சம்முனா 50 50, இதேமாரி சம்முனா 50 50. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். இது 2 காமன் வேர்டு இருக்குது. காமன் வேர்டில் என்ன சொல்லியிருக்கேன்? ஏதாவது ஒரு காமன் வேர்டு 100 அப்படிங்கிற வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இப்படி ஜாயின் பண்ண முடியும், இல்லைன்னா ஜாயின் பண்ண முடியாது. 100ன்னு ஏதாவது வேர்டு இருக்கா? கிடையாது. இது 50 இருக்குது, இது 50. ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன் தப்பு. ஏன்னா ஜாயின் பண்ணால் தான் நமக்கு பில்லோவும் ராடும் வரும், இல்லைன்னா பில்லோவும் ராடும் வராது. அப்போ ஜாயினே பண்ண முடியாதுன்னா இந்த கன்க்ளூஷனுங்கிறது தப்பு. ஏன் ஜாயின் பண்ண முடியாது? இந்த 2 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ, ஒரு வேர்டோட வேல்யூ வந்து 100 எடுக்கணும். ரூல் நான் அப்படி தானே சொன்னேன். ஸோ ரூல் வந்து நான் அப்படி தான் சொன்னேன். ஏதாவது ஒரு வேல்யூ, எனி ஒன் காமன் வேர்ட் மஸ்ட் பி 100. காமன் வேர்டு 100 இல்லை. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு. அடுத்ததுக்கு வரும், சம் ராட்ஸ் ஆர் கர்டைன்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுலேயே கொடுத்துருக்காங்க, கர்டைன்ஸும் ராடும் சேர்ந்து வருது, இங்கேயும் கர்டைன்ஸும் ராடு வருது. அப்போ இது 2 டைரக்ட் ரிலேஷன்ஷிப். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வேல்யூ போடுங்க. 50 50, இது 100, இது 50. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கன்க்ளூஷனுக்கும் கம்பேர் பண்ணுங்கள். வேல்யூஸ் 100 இருக்குது, இது 50 இருக்குது. ஓகே, சரி, இங்கே பார்க்குறோம் கர்டைன்ஸுக்கும் பார்க்குறோம். இது 50 இருக்குது, 100 இருக்குது. ஓகே, கிரேட்டர் தானே இருக்குது. அடுத்து 50 50 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். ஸோ இதில் செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்ட். அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது எய்தர் ஆர் கண்டிஷன். அதாவது 2 or 3 இது 2ல் ஏதாவது வரலாம். 1 அல்லது 2 வரலாம், 2 அல்லது 3 வரலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம இந்த 3 கண்டிஷனையும் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் மஸ்ட் பி சேம் இன் போத் கன்க்ளூஷன். இப்போ 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ எய்தர் ஆரில் இப்படி 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா பேர் ஆஃப் வேர்ட்ஸ்னால் இது பால்ஸு டேபிள் பால். ஸோ 2 கன்க்ளூஷனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். டேபிள் இருக்குது, பால் இருக்குது. அதுதான் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் மஸ்ட் பி சேம் இன் போத் கன்க்ளூஷன். 2 கன்க்ளூஷன்லையும் சேமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து பாசிட்டிவாகவும் இன்னொரு கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாசிட்டிவாகவும் இன்னொன்று வந்து நெகட்டிவாகவும் இருக்கணும். ஓகேவா? பார்த்தீங்களா? பாசிட்டிவ்னா நான் என்ன சொன்னேன்? ஆல் சம்மு வர கண்டிஷன்லாம் பாசிட்டிவ், நோ அப்படின்னு நோ நாட் வர்றதெல்லாம் நெகட்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு கண்டிஷன் நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் என்னது? வேர்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். பால் டேபிள்னா அதே அடுத்த கண்டிஷனும் டேபிள் பால் அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து 3வது கண்டிஷன் வந்து போத் கன்க்ளூஷன் மஸ்ட் பி ராங். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 2 கன்க்ளூஷனும் தப்பாக வந்துச்சு. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இது வந்து எய்தர் ஆர், அதாவது ஏ ஆர் பி அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இது நான் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போது ஒரு சம் சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். இப்போ எய்தர் ஆர் கண்டிஷனில் ஒரு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சம் பால்ஸ் ஆர் டேபிள், நோ பால் இஸ் பால். இதில் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கன்க்ளூஷனில் இருக்கக்கூடிய அதே வேர்ட்ஸ் வந்து இன்னொரு இதில் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து மஸ்ட் பி சேம். ஓகே, அடுத்தது என்ன? ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, இன்னொன்று நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா நோ வந்திருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. தேர்டு கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னாலே பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வந்து எய்தர் ஆர் கண்டிஷனில் வரும் அப்படின்னு. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 3வது கண்டிஷன் என்ன? 2 கன்க்ளூஷனும்
தப்பாக வரணும், கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பால்ஸு டேபிள். பாலும் டேபிளும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பால் இங்கே இருக்குது, டேபிள் இங்கே இருக்குது. நம்ம அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ண சேர் காமன் வேர்டாக வச்சு கம்பைன் பண்ணணும். அடுத்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும், காரை வந்து காமன் வேர்டாக வச்சு. ஓகே, பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து 50-50 வருமா காமன் சம்முக்கு? ஸோ 50-50. அடுத்து இங்கே வர்ற ஆல்னா 150. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோம். சம்முனா 50-50. ஓகே, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கணும், அந்த சேமாக இருக்கக்கூடிய அந்த வேர்டில் ஏதாவது ஒன்று 100 இருக்குது. ஓகே, 100 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். அடுத்து இங்கே வர்றோம். இப்போ சம் சேர் ஆர் பால் அப்படிங்கிறது இருக்கும். காரை விட்டுருங்க, ஏன்னா கம்பைன் பண்ணியாச்சு. அடுத்து இது ரெண்டுக்கு மாதிரி இதோட கம்பைன் பண்ணணும். இது வந்து சம்மு 50-50. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேர்டு வந்து சேர். ஆனால் சேருக்கு என்ன இருக்கணும், ஏதாவது ஒரு வேல்யூ வந்து 100 இருக்கணும். ஆனால் ரெண்டுமே 50 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாது. கம்பைனே பண்ண முடியலன்னா டேபிளையும் பாலையும் ஈக்குவலே பண்ண முடியாது, சேம் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் தப்பு. அதே தான் இங்கே, நோ டேபிள் இஸ் பால். இது வரைக்கும் தான் நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். இதுக்கு மேலே கம்பைன் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக இதுவும் வராது. பாலையும் டேபிளையும் கம்பைனே பண்ண முடியாது. இது நோவாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நோவாக இருக்கணும். அப்போனா தான் இது வரும். அப்போ இது ரெண்டுமே தப்பாக வருது. அப்போது இது என்ன வரும், எய்தர் ஆர், ஏ ஆர் பி. அதுதான் இதுக்குரிய ஆப்ஷன். ஏ எய்தர் பி அப்படிங்கிற மாதிரி வரும், இல்லைன்னா ஏ ஆர் பி. ஸோ இதுதான். அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள். சம் எரேசர்ஸ் ஆர் பென், நோ எரேசர் இஸ் பென். இங்கே பார்த்தோன்னே சொல்லலாம், பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டு. ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, இன்னொன்று நெகட்டிவாக இருக்குது. செகண்ட் கண்டிஷனும் கரெக்டு. தேர்டு கண்டிஷனில் ரெண்டு இதுவும் வந்து தப்பாக வரணும். எரேசருக்கும் பென்னுக்கும் பாருங்கள், எரேசர் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது எரேசர், இங்கே பென் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாமா? கம்பைன் பண்ணால் பென்சிலை வச்சு கம்பைன் பண்ணலாம். இங்கே எரேசர் வந்து 50, இங்கே பென் வந்து 50. இங்கே வாங்க, ஆல்னா 150 வரும், இங்கே ஆல்னாலும் 150 வரும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்து ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் எரேசர்ஸ் ஆர் பென்னு. ஆல்னா 150. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். காமன் வேர்டு வந்து பென்சில் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று 100 இருக்குது. 100 இருந்தால் நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ண முடியும். பென்னுக்கு வந்து 100, எரேசருக்கு வந்து 50 இருக்குது. அடுத்து இங்கே பார்க்குறோம், ஸ்டேட்மெண்ட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கன்க்ளூஷனான்னு பார்க்குறோம். ஸோ கன்க்ளூஷனில் என்ன இருக்குது, எரேசர் 100 இருக்குது, ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் எரேசர் 50 தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போது இது தப்பு. ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் தப்பு. அடுத்த கன்க்ளூஷன் பார்க்குறோம், நோ எரேசர் இஸ் பென்னு. எரேசரு பென்னு, அதே தான் இங்கேயும் எரேசரும் பென்னும் அதே தான் இங்கே வரும். என்ன இருக்கும், எரேசர் நோனா 100 இருக்கும். ஸோ எரேசர் 50 இருக்குது, ஆனால் இங்கே 100 இருக்குது. அதே மாதிரி பென்னு இங்கே 100 இருக்குது. பென்னு ஈக்குவலாக இருக்குது, ஆனால் எரேசர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பாக வருது. ஸோ இது என்னது, எய்தர் ஆர் கண்டிஷன். எய்தர் ஆர் கண்டிஷன், அதாவது ஏ எய்தர் பி, ரெண்டு வேணும் ஏ ஆர் பி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இதுதான் எய்தர் ஆர் கண்டிஷன். ஸோ எய்தர் ஆர் கண்டிஷன் நமக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம், கன்க்ளூஷனை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டை வச்சே, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்கணும், பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும்.